திரைக்குறள் நேயர்களுக்கு வணக்கம். பாமணன் படத்துல ஆரம்பிச்சு எங்கேயும் எப்போதும்ல ஓடிக்கிட்டு இருந்த நம்ம சுப்பிரமணியபுரம் ஜெய் அவர் தான் இப்போ சோசியல் மீடியால ஃபுல் ட்ரெண்டிங்ல இருக்காரு. என்ன மனுஷன் திடீர்னு ட்ரெண்ட் ஆயிட்டாரு? அதான் தேர்தலுக்கு முன்னாடி கொஞ்ச நாள் ட்ரெண்ட்ல இருந்தாரு, அதுக்கு ஒரு ரீசன் இருந்துச்சு. இப்போ ஏன் மறுபடியும் ட்ரெண்ட் ஆகுறாரு அப்படின்னு பார்த்தா மனசு திறந்து ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. அந்த பேட்டியில அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, விஜய் அண்ணாவுக்காக நான் என் உயிரையே கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு வாக்குமூலத்தை வேற கொடுத்து வச்சிருக்காரு. இதனால மட்டும் அந்த பேட்டி ட்ரெண்ட் ஆகல. அந்த பேட்டியில அவர் இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருக்காரு. முதல்ல விஜய் அண்ணா பத்தி என்ன சொன்னார்னா, பகவதி படத்துல விஜய் அண்ணாவுக்கு தம்பியா நடிச்ச பாசம் இப்ப அவர் தமிழக முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறம் கூட எனக்கு கொஞ்சம் கூட குறையல. அவருக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன், அவருக்காக என் உயிரை கூட கொடுப்பேன். திரையில அவர் அழுறதை பார்த்தா தரையில எனக்கும் அழுக வந்துடும் அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப உருகி போய் பேசியிருக்காரு. இந்த தம்பி அண்ணன் மேல வச்சிருக்கிற பாசத்தை பார்க்கும்போது நமக்கு கண்ணில் கண்ணீருக்கு பதிலாக ரத்தம் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அந்த பேட்டியில அவர் இன்னொரு விஷயத்தையும் சொல்றாரு. அது என்னன்னா, அவர் ஏன் முஸ்லீம் மதத்துக்கு மாறினாரு அப்படிங்கிறதுக்கான காரணத்தை ரொம்ப ஓப்பனாவே மனம் திறந்து சொல்லியிருக்காரு. அதுல ஒரு சமூக வலியும் இருக்கு. ஆனா அதே வாயால நம்ம தாவேகா அண்ணா விஜய்க்கு பிரச்சாரம் பண்ணியிருக்காரு. ஒரு பக்கம் ஒரு சமூக அவலத்தை பத்தி பேசுறாரு, இன்னொரு பக்கம் விஜய் அண்ணாவுக்கு ஓட்டு கேட்கிறாரு. அதுவும் திராவிட கட்சிகளை எதிர்த்து ஓட்டு கேட்கிறாரு. ஓட்டு கேட்டு செம்மையா ட்ரெண்ட் ஆகுறாரு. எந்த அளவுக்குன்னா, முந்தின நாள், அதாவது எலெக்ஷனுக்கு 2 நாள் முன்னாடி நினைக்கிறேன், முந்தின நாள் ஈவினிங் சன் செட் ஆகுறத த சன்செட் இஸ் பியூட்டிஃபுல் இஸ்ன்ட் இட் அப்படின்னு ஒரு ஸ்டோரி வைக்கிறாரு. அதுக்கு அடுத்த நாள் எல்லாரும் போட்டு அடிக்க ஆரம்பிச்சோன்னு உட்கார்ந்து வெயிட் பண்ணி சன் ரைஸ் ஆகுறத போட்டோ எடுத்து ஒரு ஸ்டோரி போடுறாரு. அந்த பயம் இருக்குல்லனே, அப்புறம் எதுக்கு நமக்கு இது வேண்டாத வேலை. சரி, இது ஒரு பக்கம் இருக்க, கோயில்ல தனக்கு ஒரு அவமானம் நடந்ததாகவும் அந்த பேட்டியில சொல்லியிருக்காரு. நம்ம இந்த வீடியோ முழுக்க விஜய் அண்ணாவை பத்தி அவர் பேசினது என்னென்ன, அதுக்கு பின்னாடி அவர் சொல்ற விஷயத்துக்கும் இந்த விஜய் அண்ணாவுக்கு சப்போர்ட் பண்ணி அவர் வேளச்சேரி தொகுதியில பிரச்சாரம் பண்ணதுக்கு இடையில இருக்கிற முரண்கள் என்னென்ன அப்படிங்கறத இந்த வீடியோ ஃபுல்லா அலச போறோம். முதல்ல விஜய் அண்ணாவோட மேனரிசம் பத்தி அவர் பேசினதுக்கு நம்ம வருவோம். விஜய் அண்ணாவோட மேனரிசம் பத்தி பேசும்போது என்ன சொல்றாங்கன்னா, விஜய் அண்ணாவோட மேனரிசம் ரஜினி சார் மாதிரி இருக்கா, கார்த்திக் சார் மாதிரி இருக்கான்னு ஒரு பெரிய விவாதமே போயிட்டு இருக்கு. ஆக மொத்தத்துல சொந்த மேனரிசம் இல்ல, ரஜினி சாரா கார்த்திக் சாரா டிபேட் போயிட்டு இருக்கு. ஆனா அண்ணனுக்கு ரொம்ப க்ளோஸான தம்பி இல்லையா, பகவதி படத்துல பக்கத்துல இருந்து பார்த்துட்டு இப்போ வரைக்கும் அந்த பாசத்துக்காக தமிழ்நாட்டையே தூக்கி கொடுக்கலாங்கிற லெவலுக்கு வந்தவர் இல்லையா. அதனால அவர் ஒரு கன்க்ளூஷன் கொடுக்காரு. அது என்னன்னா, ரஜினி சாரோட சாயல் இருக்கும், கார்த்திக் சாரோட டச் இருக்கும். உங்களுக்கு ஏதாவது புரியுதா? எனக்கு எதுவும் புரியல. ரஜினி சாரோட சாயல் இருக்கும், கார்த்திக் சாரோட டச் இருக்கும்னு சொல்றாரு. ஆக மொத்தத்துல சொந்தமா எந்த மேனரிசமும் இல்ல. ஓகே, ஆனா இப்ப அவர் சொன்ன மாதிரி திரை வாழ்க்கையில மட்டும் இல்ல, இப்ப அரசியல்ல கூட ரஜினி சார் அவர் செம்மையா ஃபாலோ பண்றாரு. எந்த அளவுக்குன்னா, எப்படி ரஜினி சார் நான் அரசியலுக்கு வர்றேன், ஆன்மீக அரசியல்னு ஒண்ணு கொண்டு வர்றோம், சிஸ்டம் கெட்டு போயிருக்கு, சிஸ்டத்தையே நம்ம மாத்தணும் அப்படின்னு பேசிட்டு, இல்லப்பா நான் அரசியலுக்கே வரல அப்படின்னு சொல்லிட்டு போனா ஒரு பிளாக் பஸ்டர் கிளைமேக்ஸ் கொடுத்தாருல, அந்த மாதிரியே மாநாட்டிலையும் பிரச்சார கூட்டங்கள்லையும் மேடைக்கு மேடை பெரியார் பெரியார் பெரியார்னு பேசிட்டு இப்ப எலெக்ஷன்ல ஜெயிச்சு பதவியில அடைஞ்சதுக்கு அப்புறம் எந்த சித்தாந்தம் எந்த கொள்கை எதுவுமே தெரியாம ஏதோ ஒரு ரூட்ல போயிட்டு இருக்காரு. எந்த அளவுக்குனா, எலெக்ஷன் தேர்தலுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவரை பேட்டி எடுத்ததா ஒரு பேட்டி வெளியே ஒரு டிவி நிருபர் கொடுத்தாங்கல்ல, அதுவும் தமிழ்நாட்டுல மீடியாக்களே இல்லாத மாதிரி நார்த்ல இருக்கிற ஒரு மீடியாவுக்கு பேட்டி கொடுத்து அந்த பேட்டி வீடியோவை வெளியே போடாம அந்த பேட்டி எடுத்தவர் வெளியே என்ன பேட்டி எடுத்தேன்னு பேட்டி கொடுத்துட்டு இருந்தாரு. அந்த இதுல அவங்க என்ன சொன்னாங்கன்னா, விஜய் அவர்கள் கிட்ட லெஃப்ட் விங்கா ரைட் விங்கான்னு கேட்டதுக்கு, நான் எதுவும் இல்லைங்க, நான் நடுவுல, புதுசா இருக்குல்ல நடுநிலைவாதிகள், வேற எதுவும் வார்த்தை வாயில வரல, நான் நடுவுலங்க. ஏன்னா அவருக்கு லெஃப்ட் ரைட்னா என்னன்னே தெரியாது. எந்த பக்கம் அனுசரிச்சு, அதாவது யார்கிட்ட அனுசரிச்சு போனா நம்ம வேலை நடக்குமோ அங்க அனுசரிச்சு போவாரு. யாரை அடிக்கலாம் ரொம்ப இன்செக்யூர்டா ஃபீல் பண்ணி, இப்ப விஜய் டிவில ஒரு ஷோ வரும், அவங்க எல்லா படத்தையும் ஸ்பூஃப் பண்ற மாதிரி தான் போக்கிரியை ஸ்பூஃப் பண்ணுவாங்க. ஆனா அதை நம்ம தடுத்து நிறுத்திடணும், அந்த ஷோவையே முடிச்சு விட்டுறணும் அப்படிங்கிற அளவுக்கு பண்றதா இருக்கட்டும். இந்த மாதிரி எந்த சித்தாந்தத்தை சாராம நடுவுல நிக்கிறேன்னு சொல்லாரு. ஜெய்யை பொறுத்த வரைக்கும், விஜய் அண்ணா ஸ்கிரீன்ல அழுதா நானும் அழுதுருவேன், என்னால அண்ணன் கண்ணுல இருந்து, அண்ணன் கிளிசரின் போட்டுதான் அழுவுறாரு, ஆனா அண்ணன் கண்ணுல இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வர்றதை என்னால தாங்கிக்க முடியாது அப்படின்னு இந்த பாசமலர் தம்பி உருகிட்டு இருக்காரு. இப்ப தமிழ்நாட்டு மக்களே அழுகுறாங்க. என் குழந்தைக்கு பாலியல் வன்கொடுமை நடக்குது, கோவையில 10 வயது சிறுமிக்கு பாலியல் வன்கொடுமை நடந்திருக்கு, அந்த பொண்ணோட தாயாரை பிளேம் பண்ணி அவங்கள கேரக்டர் அசாசினேட் பண்ணி அவங்கள கொச்சப்படுத்தி அந்த தாய்க்கு தெரியாம குழந்தையோட உடம்ப கொண்டு எரிக்கிறாங்க தாவேகா தலைவர் விஜயோட ஆட்சியில. 3 நாளைக்கு முன்னாடி கும்மிடி பூண்டில ஒரு 3 வயசு குழந்தை ரேப் பண்ணி கொல்லப்படுது. அந்த குழந்தைய அந்த பெற்றோர்களை டைவர்ட் பண்ணிட்டு அங்க இருந்து
எடுத்துட்டு போய் புதைக்கிறதுக்கு வழி பார்க்கறாங்க. எம்எல்ஏ உள்ள பூந்து கட்சிக்கு கெட்ட பேர் வந்துடக்கூடாது, இந்த ஆட்சிக்கு கெட்ட பேர் வரக்கூடாது, போராட்டம் பண்ணாதீங்கன்னு குழந்தையோட பேரண்ட்ஸை மிரட்டுறாரு. போராட்டம் பண்றவங்கள கைது பண்றாங்க தாவேகா தலைவர் விஜயோட ஆட்சியில. இந்த அவலங்களை எல்லாம் பார்த்து நீங்க அண்ணன் திரையில அழுதாதான் அழுவீங்க. உங்க அண்ணன் கோட்டைக்கு போனதுக்கே தமிழ்நாட்டு மக்கள் அழுவுறாங்க. டெய்லி கரண்ட் இல்லைன்னு ரோட்ல வந்து போராடுறாங்க. டெய்லி ஏதாவது ஒரு பாலியல் வன்கொடுமை நடந்துகிட்டே இருக்கு. 24 மணி நேரத்துல தலைநகர் சென்னையில மட்டும் இவ்வளவு 12 ரேப் கேஸ் பதிவாகுது. இந்த அளவுக்கு ரொம்ப வளமான ஒரு ஆட்சியை கொடுத்துட்டு இருக்காரு. அந்த அண்ணனுக்காக தான் நீங்க அழுதுட்டு இருக்கீங்க. உங்களுக்கு அவரை பிடிக்கும், உங்களுக்கு சினிமால அவரை பிடிக்கும், ஸ்கிரீன்ல அவரை பிடிக்கும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக இங்க இருக்கிற அரசியல் பின்புலம் என்ன, அரசியல் வரலாறு என்ன, எதை பத்தியுமே தெரிஞ்சுக்காம வேளச்சேரியில போய் போட்டு கேட்டீங்கல்ல. நீங்க இன்னைக்கு ஒரு இன்சிடென்ட் சொல்லியிருக்கீங்க. உங்களுக்கு கோயில்ல இழைக்கப்பட்ட ஒரு அநீதி, அது ஜாதி ரீதியா இருக்கலாம், வேற ஏதாவது ஒரு ரீதியில இருக்கலாம், ஆனா அது ஒரு அநீதி. உங்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு எதிராக இத்தனை வருஷமா இங்க இருக்கிற திராவிட கட்சிகளும் திராவிட சித்தாந்தமும் தான் போராடிட்டு இருக்கு. ஆனா அதையெல்லாம் மறந்துட்டு எந்த அரசியல் பின்புலமும் இல்லாத, எந்த அரசியல் பத்தியும் தெரியாத விஜய் அவர்களுக்கு ஓட்டு கேட்டு வேளச்சேரியில போய் நின்னீங்க. இன்னைக்கு உங்களுக்கு கோயில்ல ஒரு அநீதி நடந்துச்சுல, அது உங்களுக்கு புதுசு. ஒருவேளை அது ஜாதி ரீதியா நடந்திருக்கலாம், இல்ல வேற ஏதாவது ஒரு விஷயமா நடந்திருக்கலாம். நீங்க இங்க உங்களுக்கு ஒரு அவமானம் நடந்துச்சுன்னா அதை விட்டுட்டு இன்னொரு மதத்தை சூஸ் பண்றீங்க. அங்க யாரு என்ன தள்ளி விடல, என்ன சமமா நடத்துறாங்க, அங்க எல்லாரையும் சமமா தான் பாக்குறாங்கன்னு நீங்க சொல்றீங்க. இங்க இந்து மதத்துக்குள்ள இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. இதை எதிர்த்து இத்தனை ஆண்டு காலமா யாரு களமாடுறா, எந்த கட்சி போராடுது, இதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியல் என்னன்னு எதுவுமே தெரியாம உங்களுக்கு ஒருத்தரை பிடிச்சிருக்கு, அவரை நான் பக்கத்துல இருந்து பார்த்துட்டு அவருக்கு நான் தம்பியா நடிச்சிட்டேன் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக இந்த எந்த அரசியல் பத்தி யோசிக்காம முழுக்க முழுக்க திரை கவர்ச்சி தான் அது. அந்த திரை கவர்ச்சியை மட்டுமே நம்பி ஒருத்தருக்கு வாக்கு சேகரிக்க களத்துல நின்றுருக்கீங்க. நீங்க சொல்ற இன்னைக்கு இவ்வளவு சொல்றீங்க, இதுக்காக ஆலை நுழைவு போராட்டங்கள் நடத்தினது யாரு, ஜாதியை எதிர்த்து பேரடி நடத்தினது யாரு, இதை எதிர்த்து சட்டங்கள் கொண்டு வந்தது யாரு, அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் சட்டம் போட்டது யாரு, எல்லாம் பண்ணது திராவிட கட்சிகள். ஆனா நீங்க இன்னைக்கு யாரை எதிர்த்து பிரச்சாரம் பண்ணி இந்த சித்தாந்தம் எதுவுமே தெரியாம வலதுசாரி சித்தாந்தத்துக்கு வலிக்காம முட்டு கொடுத்து இந்த பக்கம் நான் யாருக்குமே பாதகம் இல்லாம நடந்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பண்ற ஒருத்தருக்கு பிரச்சாரம் பண்ணி அவர் முதலமைச்சர் ஆனதுல சந்தோஷம். பிரச்சாரம் பண்ணது மட்டும் இல்லை, இனிமே அவருக்காக உயிரையும் கொடுப்பேன். அப்ப எனக்கு தெரிஞ்சு அடுத்து உங்களை ஏதாவது சேனல்ல பேட்டி எடுக்கும்போது நீங்களும் சொல்ல வாய்ப்பு இருக்கு, ஒரு 6 மாசம் கேட்காதீங்க அப்படின்னு நீங்களும் சொல்ல வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்ப யாரை கேட்டாலுமே புதுசா வந்திருக்காங்க, ஒரு புது திட்டத்தை அமல்படுத்த டைம் கொடுக்கலாம், ஒரு புது விஷயத்தை நடைமுறைப்படுத்த டைம் கொடுக்கலாம், இல்ல ஏதாவது பட்ஜெட் விஷயமா அதுக்கு டைம் கொடுக்கலாம், சட்ட ஒழுங்குக்கு என்ன டைம் கொடுக்கணும், அதான் நீங்க எஃபிஷியன்சியான ஆபீசர்ஸை போட்டிருக்காங்களேப்பா, இதுல சட்ட ஒழுங்குக்கு என்ன டைம் கொடுக்க முடியும். அவர் இந்த டைம் பத்தி பேசல, நான் சொல்றேன், ஒருவேளை சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஒவ்வொரு பூனையா இப்பதான் வெளியே வருது, இந்த பூனையும் கூடிய சீக்கிரம் வெளியே வரும்னு நம்ம எதிர்பார்ப்போம். ஏன்னா எதை பத்தியுமே தெரியாம ஒரு பிரச்சாரம் கேட்டிருக்காரு. இன்னொன்னு, அவருக்கு கோவில்ல ஒரு அநீதி நடந்த உடனே மதம் மாறி போறீங்க. நீங்க ஒரு நடிகர், ஒரு திறமையான நடிகர், கொஞ்சம் படங்கள் நடிச்சிருக்கீங்க, மோஸ்ட்லி சரியா போகலனாலும் நீங்க ஒரு வெல் நோன் ஆக்டர். உங்களுக்கே இந்த நிலைமைனா அடித்தட்டு மக்கள் இதை எந்த அளவுக்கு ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. அப்ப அதை கொஞ்சம் கொஞ்சமா இந்த சமுதாயத்துல இருந்து ஒதுக்குற பணியை யாரு செஞ்சாங்களோ அவங்களை எதிர்த்து பிரச்சாரம் பண்ணியிருக்கீங்க. அந்த விஷயத்த நீங்க நீர்த்து போக செஞ்சிருக்கீங்க. நீங்க ஒரு விஷயம் சொன்னீங்களா, உங்களுக்கு கோயில்ல ஒரு அநீதி நடந்துச்சுன்னு. அந்த கோயில்ல இந்த மாதிரி அநீதிகள் நடக்கிறது இந்து மதத்துல வழக்கமா இருக்கிற ஒரு விஷயம். அதை கட்டி காப்பாற்றணும்னு நினைக்கிறது பிராமணியம். நான் பிராமணர்களை சொல்லல, பிராமணியம் அப்படிங்கிற அந்த சித்தாந்தத்தை சொல்றேன். ஆனா உங்க அண்ணன், உங்க பாசமலர் அண்ணன் அரசியலுக்கு வந்த உடனே இத்தனை வருஷ காலம் பாதுகாத்துட்டு இருந்தாங்கல்ல, கோவில் பிராமணருக்கே சொந்தங்கிறத அடிச்சு உடைச்சு அது எல்லாருக்கும் ஆனதுன்னு இந்து சமய அறநிலையத்துறைன்னு ஒண்ணு கொண்டு வந்து இந்த கோயில் சொத்துக்களையும் நிலங்களையும் பாதுகாக்க வச்சிருந்த ஒரு அமைப்புல இத்தனை வருஷம் திராவிட லெகசியை பிரேக் பண்ணி உங்க அண்ணன் மறுபடியும் அதை தூக்கி ஒரு பிராமணர் கையிலே கொடுத்துருக்காரு. உங்களால ஈஸியா மாற முடிஞ்சுல. காலங்காலமா அதை அனுபவிச்சுட்டு இருக்கவங்க இப்ப கூட ஏதோ அமைச்சர் அந்த துறையோட அமைச்சர் பேசியிருக்காரு, அமைப்பு ரீதியா மாற்றம் கொண்டு வர போறோம். என்ன அமைப்பு ரீதியா? மறுபடியும் கோவில் பிராமணருக்கே சொந்தம்னு சொல்ல போறீங்க. அங்க வர்ற காசு, அங்க வர்ற சொத்துக்கள்லாம் அவங்களுக்கே சொந்தம்னு அவர் பேச போறாரு. இதுக்குதான் நீங்க பிரச்சாரம் பண்ணீங்களா? இதுக்குதான் நீங்க ஓட்டு கேட்டீங்களா? வாட் எவர், உங்களுக்கு நடந்தது ஒரு அநியாயம். அந்த விஷயத்துல நாங்க உங்க கூட நிக்கிறோம், நாங்க உங்க கூட தான் நின்று ஆகணும். ஆனா நீங்க பண்ணது எவ்வளவு பெரிய தப்புன்னு நீங்க புரிஞ்சுக்கிற காலம் வெகு தூரத்துல இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நீங்க எதுவும் தெரியாம பண்ணிட்டீங்களா, இல்ல உங்களுக்கு இப்படி ஒரு பிரச்சனை நடந்திருக்கு அப்படின்னா நீங்க அதோட வேர்களை அலசி ஆராயிற அளவுக்காவது யோசிச்சிருக்கணும். இல்ல, நீங்க விஜய் அவர்களோட ஒரு அடிமட்ட தொண்டன், மக்கள் இயக்கத்துல அடிமட்டத்துல இருக்கான்ல, அவனை விட இதா பேசுறீங்க, உயிரை கூட கொடுப்பேன். அப்ப இது திரை கவர்ச்சி இல்லாம வேற என்ன?
என்ன செஞ்சுட்டாரு நீங்க உயிரை கொடுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்க ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கலாம், நீங்க கொடுக்கல. மக்களே, விஜய் அவர்கள் பத்தி ஜெய் சொன்ன கருத்தையும் இந்த கோவில் அவருக்கு நடந்த அவமானத்தினால அவர் மதம் மாறினதா சொன்ன அந்த விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸ்ல நாகரீகமா சொல்லுங்க. இன்னொரு வீடியோல சந்திப்போம். நன்றி.